தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக யார் ஒருவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அடிப்படையில் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பிஜேபிக்காரர். எப்படியாவது வளர துடிக்கிற பிஜேபி சிறுபிள்ளைத்தனமான காரணங்களை தாண்டி சீப் டாக்டிக்ஸு, பச்சை பொய் இதை சொல்லி வளரணும்னு பார்க்குது. அந்த பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. அதனால் சிபி ராதாகிருஷ்ணன் விவகாரத்தில் திமுக மீது பாஜக வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுகளும் மக்கள் மத்தியில் ஒரு டேஷ் அளவு கூட எடுபடாது. இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு வேட்டு வைத்து கொண்டிருக்கிற, இந்தியாவை இந்து நாடாக மாற்ற துடித்து கொண்டிருக்கிற, கடந்த 12 ஆண்டுகளாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக வன்முறையை, அடக்குமுறையை ஏவி விட்டிருக்கிற, சிறுபான்மையின மக்களின் குடியுரிமையை கேள்வி கேட்கிற தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக ஏற்பது அறிவுடைமையாகாது. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல மனிதகுலத்துக்கு எதிரிகளாக என்று உருவெடுத்திருக்கிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் வேணும். அதனால் அவர்களை தோற்கடிப்பது என்பது இந்தியாவில் உள்ள ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு குடிமகனின் கடமை. திராவிட கட்சிகள் ஒருபோதுமே தமிழர்களை ஆதரிக்காது. அது தெலுங்கு கட்சிகள், திராவிட கட்சிகளே இல்லை. ஏன்னா அப்படின்னா நம்ம சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிச்சிருப்பாங்க. முழுக்க திமுக எதிர்ப்பின் முன்னோட்டம் தானே சார் இது முட்டாள்தனமான திமுக எதிர்ப்பு. இது எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இது எடுபடாது. பிஜேபியோட முட்டாள்தனமான அணுகுமுறைகளை இது ஒன்று. ஏன்னா இந்தியாவிலேயே பிஜேபியை ஓட விரட்டி கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கடந்த 3 மக்களவைத் தேர்தல்களில் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி கால் ஊன்றிய பொழுது தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபிக்கு இங்கு முற்றிலுமாக ஒரு ரெட் கார்டு போட்டு கொண்டிருக்கிறது. 26 அசம்பிளி எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதத்துக்கு குறைவான காலகட்டமே இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் கால் ஒன்று துடிக்கிற பாஜக தமிழர்கள் ஒருவருக்கு நாங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டை கொடுத்துட்டோன்னு இங்கே கதை இழக்க பார்க்கிறது. ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமனும் நாங்கள் தமிழர்கள் என்று இதுவரை எங்கேயாவது ஒரு இடத்துல கடந்த இந்த 7 ஆண்டுகளில் சொல்லியிருக்காங்களா? அப்புறம் திடீர்னு ராதாகிருஷ்ணன் உள்ள பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது உனக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகம் சார். அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் சார் திமுக ஒரு அடைக்கலம் தேடுறாங்க? இல்லை, அதுதான் நல்ல பாயிண்ட். அது என்னென்னா திமுகவை கவுக்க பார்க்குற வேலை, இது திமுகவை லாக் பண்ணுற வேலை. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்தியாவோட குடியரசு துணைத் தலைவராக நம்ம தமிழர் இருப்பது நமக்கு பெருமை தானே அப்படின்னு பாஜக ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க சார். உங்களோட பார்வை என்ன சார்? இந்த இடத்துல பாஜக பக்கம் ஆதரவான்னு நம்ம தமிழரை முன்னிறுத்தணுமா, இல்லை வேற ஒரு ஆளுக்கு வாக்களித்து காங்கிரஸ் நிர்வாகி குடியரசு துணைத் தலைவர் ஆக்கணுமா? இப்போ ஒன்றும் காங்கிரஸ்காரரை கொண்டு வரலையே அவங்க காங்கிரஸ் கேண்டிடேட்டை போடல. அவங்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு பொது வேட்பாளராக, எதிர்க்கட்சிகளோட பொது வேட்பாளராக தான் நிற்கிறார். இந்தியா கூட்டணியோட பொது வேட்பாளர் ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டின்னு நினைக்கிறேன். தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக யார் ஒருவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அடிப்படையில் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பிஜேபிக்காரர். ஆகவே அவரை நாம் முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும். இதில் எந்த குழப்பத்துக்கும் இடமே கிடையாது. இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு வேட்டு வைத்து கொண்டிருக்கிற, இந்தியாவை இந்து நாடாக மாற்ற துடித்து கொண்டிருக்கிற, கடந்த 12 ஆண்டுகளாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக வன்முறையை, அடக்குமுறையை ஏவி விட்டிருக்கிற, சிறுபான்மையின மக்களின் குடியுரிமையை கேள்வி கேட்கிற, கூடியவரை சிறுபான்மையின மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸுக்கும் நெருக்கமானவர் மட்டுமல்ல, அதனுடைய உறுப்பினராகவும் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒருவரை தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக ஏற்பது அறிவுடைமையாகாது. அப்படி நீங்கள் ஏற்க வேண்டும் என்று யாராவது நம்மை பற்றி சொன்னால் நாம் அவர்களுடைய கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல மனிதகுலத்துக்கு எதிரிகளாக என்று உருவெடுத்திருக்கிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் வேணும். அதனால் அவர்களை தோற்கடிப்பது என்பது இந்தியாவில் உள்ள ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு குடிமகனின் கடமை, ஒவ்வொரு அரசியல் கட்சியின் கடமை. இந்தியா கூட்டணி மீது நமக்கு வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் இந்தியா கூட்டணியின் கருத்து தான் சரியான கருத்து. திமுகவும் மிகச்சிறந்த முடிவை இந்தியா கூட்டணியின் சார்பாக எடுத்திருக்கிறது. ஆகவே சிபி ராதாகிருஷ்ணனை தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக ஆதரிக்க வேண்டும் என்று கூறுவது அறிவுடைமை ஆகாது. அது முட்டாள்தனமான வாதம். அதை நாம் முழுவதுமாக நிராகரிக்க வேண்டும். திடீரென்று பாஜகவுக்கு ஏன் இவ்வளோ பாசம் தமிழர்கள் மேலே? நல்ல கேள்வி. ஏன்னா இந்தியாவிலேயே பிஜேபியை ஓட விரட்டி கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கடந்த 3 மக்களவைத் தேர்தல்களில் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி கால் ஊன்றிய பொழுது தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபிக்கு இங்கு முற்றிலுமாக
ஒரு ரெட் கார்டு போட்டு கொண்டிருக்கிறது. 2014 எலெக்ஷனில் ஜெயலலிதா இருந்தபோது மோடியா லேடியான்னு கேட்டு 37 சீட் ஏடிஎம்கே ஜெயிச்சது. அப்போ தப்பி தவறி பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி ஜெயித்தார், அன்புமணி ஜெயித்தார். பிஜேபிக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை தமிழக மக்கள் கொடுத்தார்கள். 2019 அந்த பாவத்தையும் தமிழ்நாடு செய்யவில்லை, 24 செய்யவில்லை. 24 அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஒட்டுமொத்த 40 இடங்களையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பாஜகவை புறமுதுகிட்டு ஓட வைத்தது. அதனால் இந்தியாவில் அவங்களால கால் ஊன்ற முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. வேறு எந்த மாநிலத்திலையுமே இந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு இல்லை. இங்கே தெருவில் இருக்க ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் மதசார்பற்றவர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சிகள் மதசார்பற்றவையாக இருப்பதாக மக்கள் மதசார்பற்றவர்களாக இல்லை. மக்கள் மதசார்பற்றவர்களாக இருப்பதால் இந்த கட்சிகள் வேறு வழி இல்லாமல் மதசார்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அதை எப்படியாவது உடைக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க பிஜேபி. எப்படியாவது தமிழக மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும். அது 26 அசம்பிளி எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதத்துக்கு குறைவான காலகட்டமே இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் கால் ஒன்று துடிக்கிற பாஜக தமிழர்கள் ஒருவருக்கு நாங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டை கொடுத்துட்டோன்னு இங்கே வந்து கதை இழக்க பார்க்கிறது. இதில் இருக்க முரண்பாடை நீங்கள் பார்க்கணும். தமிழர்கள் பிரிவினையை பேசக்கூடியவர்கள், தமிழ்நாடு தமிழர் இனம்னே ஒன்று கிடையாது, இதெல்லாம் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. அதிகப்படியான பிரிவினையை பேசக்கூடியவர்கள் தமிழர்களும் பஞ்சாபில் இருக்கக்கூடியவங்களும் அப்படின்னு 2025 இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆர்எஸ்எஸ் தலைவர் ஹெகடேவாரோட பிறந்தநாள் விழாவில் அப்பொழுதைய மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் பேசினார். இதுதான் அவங்களோட கருத்தை. இன்றைய வேட்பாளராக இருக்கக்கூடியவர் தமிழர் என்ற அடையாளமே வந்து இந்திய அடையாளத்துக்கு எதிரானதுன்னு பேசக்கூடிய பிஜேபி இன்றைக்கி தமிழர் என்ற அடையாளத்தை வச்சு ஒரு தமிழருக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்பது மாதிரியான வெக்கக்கேடான காரியம் எதுவுமே இருக்க முடியாது. கடந்த ஆண்டு ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் அங்கே பாண்டியன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நவீன் பட்நாயக் நெருக்கமாக இருந்தார். அவர் தான் ஒரிசாவை ஆள்றாரு. ஒரு தமிழர் உங்களை ஆளலாமான்னு வெக்கமே இல்லாமல் அமித்ஷா போய் அங்கே முழங்கினார். உங்கள் பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, பூரி ஜெகநாதர் கோயில் சொத்தெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக பேசிய வாய் தான் பிஜேபி வாய். ஒரு தமிழர் உங்களை ஆளலாமா என்று பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரியை மனதில் வைத்துக்கொண்டு ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ண பிஜேபியும் அமித்ஷாவும் இன்றைக்கி தமிழர் என்ற காரணத்துக்காக ராதாகிருஷ்ணனை ஓட்டு போடுங்கிற மாதிரியான அதாவது ஒரு ரெட்டை வேடம், பச்சோந்தித்தனம், அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? இந்தியர்ன்ற காரணத்துக்காக ஓட்டு போடுன்னு கேளு, தமிழர்ன்ற காரணத்துக்காக ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடுன்னு பிஜேபி கேட்குதுன்னா அதை விட நகைப்புக்குரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. யாராவது கேட்டால் வாயால் சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு முரண்பாடு இது. உன் வாய் தான் சொல்லிச்சு ஒரு தமிழர் உங்களை ஆளலாமான்னு ஒரிசாவில் போய். தமிழர்னு சொன்னாலே பிரிவினைவாதன்னு பேசக்கூடியவங்க அவங்க யார்? பிஜேபிக்காரர்கள். அப்புறம் இப்போ என்ன தமிழர் என்று உனக்கு நான் ஓட்டு போடணும் வந்து கேட்குறேன். நீ தான் தமிழர் என்ற அடையாளமே இந்தியர் என்ற அடையாளத்துக்கு எதிரானது என்ற கொள்கையை உடையவர்கள் நீங்கள். தமிழ்நாடு என்ற பேரை கூட தமிழகன்னு மாற்றணும்னு பேசினவங்க. மொழி வழி மாநிலங்களை உருவானதை இன்று வரையில் ஏற்றுக்கொள்ளாத ஆர்எஸ்எஸும் அதனுடைய உறுப்பினரான ராதாகிருஷ்ணனையும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? தமிழ்நாட்டில் பிறந்தார், தமிழ் தாய்மொழியாக இருக்கின்ற காரணத்துக்காக யாரை வேணால் நம்ம ஒன்றும் ஆதரிக்க முடியாது. அதை விட ஒரு தவறான முட்டாள்தனமான எண்ணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது குறிப்பாக பாஜகக்காரர்களே ஆதரிக்க முடியாது. நான் தமிழன்னு அவங்க பெருமையாக இது வரைக்கும் எங்கே சொல்லியிருக்காங்க? இப்போ மோடி வந்தப்போ தானே கதை அழகிறாங்க. இந்தியர்கள் தானே சொல்லுவாங்க, இந்தியன் தானே சொல்லுவாங்க. தமிழர்னு எங்கே சொல்லுவாங்க? ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமனும் மத்திய அமைச்சர்கள், பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க. ஒருத்தர் வட இந்தியாவில் வளர்ந்தார், இன்னொருத்தர் நிர்மலா ஆந்திராவில் வளர்ந்தாங்க. அவங்க 2 பேரும் தங்களை தமிழர்கள் இந்த வரைக்கும் என்றைக்காக சொல்லியிருக்காங்க? ஒரு நாள் அவங்களோட அகராதியில் சொன்னதே இல்லை. ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமனும் நாங்கள் தமிழர்கள் என்று இதுவரை எங்கேயாவது ஒரு இடத்துல கடந்த இந்த 7 ஆண்டுகளில் சொல்லியிருக்காங்களா? அப்புறம் என்ன திடீர்னு ராதாகிருஷ்ணன் மேலே பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது உனக்கு? தமிழன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை, பிஜேபிக்காரரை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா ஒரு நாடு, வைஸ் பிரசிடெண்ட்டாக எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் வரலாம். தமிழர்ன்ற ஒரே காரணத்துக்கு அளவுகோல் வச்சுன்னா அது பிடிக்காது. அப்போ நாங்கள் தமிழர்னு வந்துட்டு இப்போ இவரை நிறுத்துகிறோம், திருச்சி சிவாவை நிறுத்துகிறோன்னா ஒத்துப்பீங்களா? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க கண்டிப்பாக. இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரனை வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நிறுத்தினா பிஜேபிக்காரன் ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். தப்பு ஒத்துக்காததில் தப்பும் கிடையாது. மாநிலம் அடையாளத்தை மட்டுமே வச்சு ஒரு தேசிய பதவிக்கு ஒருத்தனை நம்ம ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ரெண்டுமே முட்டாள்தனமானது. அதனால் சிபி ராதாகிருஷ்ணன் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ். இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு
வேட்டு வைத்து கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சார்ந்த ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக நாங்கள் ஏற்க மாட்டோம். நாங்கள் எங்கள் கேண்டிடேட்டை நிறுத்துவோம். தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ அது ரெண்டாவது. போட்டி இல்லாமல் அது போயிடக்கூடாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் நம்ம கையில் இல்லை. அது காலம் சம்மந்தப்பட்டது, சரித்திரம் சம்மந்தப்பட்டது. போராடணுமா இல்லையான்றதான் முக்கியம். ஃபைட்டு. அதனால் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. கண்டிப்பாக சிபி ராதாகிருஷ்ணனுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம். அது வேறு விஷயம். போராடினியா இல்லையா அதுதான் முக்கியம். ஆனால் இதுலேயும் ஒரு விதமான திமுக எதிர்ப்பு தான். எங்கெங்கே திமுக எதிர்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் பாஜக பண்ணுது. ஏன்னா இப்போ அவங்க நிர்வாகிகளை வச்சு பண்ணக்கூடிய பிரச்சாரமே திராவிட கட்சிகள் ஒருபோதுமே தமிழர்களை ஆதரிக்காது, அது தெலுங்கு கட்சிகள், திராவிட கட்சிகளே இல்லை. ஏன்னா அப்படின்னா நம்ம சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிச்சிருப்பாங்க. முழுக்க திமுக எதிர்ப்பின் முன்னோட்டம் தானே சார் இது முட்டாள்தனமான திமுக எதிர்ப்பு. இது எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இது எடுபடாது. பிஜேபியோட முட்டாள்தனமான அணுகுமுறைகளை இது ஒன்று. தமிழர் என்ற காரணத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணனை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வது அயோக்கியத்தனமானது. அப்படி அவங்க சொல்லலை. அவங்க நீ பிஜேபி கேண்டிடேட் இருந்தால் உன்னை ஏற்றுக்காமல் இருக்காங்களே ஒழிய நீ தமிழர் என்ற காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. அது திமுக மீது வைக்கப்படக்கூடிய ஒரு அபாண்டமான பழி. அது மக்கள் மத்தியில் எடுபடாது. எப்படியாவது வளர துடிக்கிற பிஜேபி சிறுபிள்ளைத்தனமான காரணங்களை தாண்டி சீப் டாக்டிக்ஸு, பச்சை பொய் இதை சொல்லி வளரணும்னு பார்க்குது. அந்த பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. அதனால் சிபி ராதாகிருஷ்ணன் விவகாரத்தில் திமுக மீது பாஜக வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுகளும் மக்கள் மத்தியில் ஒரு டேஷ் அளவு கூட எடுபடாது. இதை மக்கள் நிராகரிப்பார்கள், ஒதுக்கி தள்ளுவார்கள். சிபி ராதாகிருஷ்ணன் இல்லாமல் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகம் சார். அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் சார் திமுகட்ட ஒரு அடைக்கலம் தேடுறாங்க? இல்லை, அதுதான் நல்ல பாயிண்ட். அது என்னென்னா திமுகவை கவுக்க பார்க்குற வேலை இது. திமுகவை லாக் பண்ணுற வேலை. திமுக மேலே ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழி பிஜேபியோட கள்ள உறவில் இருக்கணும். நேற்று விஜய் கூட பேசும்போது சொன்னார், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் காலில் விழுவீங்க. சில விஷயங்கள் நறுக்கான்னு தான் பேசினார். அதை மேலே கொண்டு போயிருக்கணும். அவர் சரியான பாயிண்ட்டை தொட்டார். ஒரு தடவை கூட போகாத கூட்டம்னார். அந்த கூட்டத்தை சொல்லியிருக்கணும். நித்தி ஆயோக் கூட்டம்னு சொல்லியிருக்கணும். பதவி ஏற்று 5வது நித்தி ஆயோக் கூட்டம், 4 நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்கள் போகல. அதுவும் கடந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் மற்ற மாநில முதலமைச்சர்களும் போடாதீங்கன்னு ஷார்ட்ஸ் போட்டார். இன்றைக்கி ஏன் போகிறீங்க? டாஸ்மாக் ஊழலுக்கு பிறகு நீங்கள் போகிறீங்க. அது சிக்கலில் இருக்கும்போது, யாருக்கோ சிக்கல் வருது, குடும்பத்துக்கு சிக்கல் வரும்போது நீங்கள் போகிறீங்க, உங்களை காப்பாற்றிக்க தான் நீங்கள் போகிறீங்கன்னு தெளிவாக தான் சொன்னார். அதை இன்னும் கூடுதலாக விவரித்து சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை தேடி வந்தவங்களாம் வரல, அடுத்த நாள்லேருந்து வரலன்றார். நல்ல பாயிண்ட் அவர் பிடிச்சார். இப்போ இவங்க இது பிஜேபியோட ஏற்கனவே திமுக அடைக்கலமாக இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கு. 26 ஜெயிச்சாங்கன்னா இன்னும் அதிகமாக போயிடுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கருத்து ஏற்கனவே நிலவுது. அந்த கருத்து பிஜேபி அந்த கருத்தை வலுப்படுத்த விரும்புது. பிஜேபியில் இல்லை, ஒரு செக்ஷன் மாநில அளவில் அப்படி வலுப்படுத்துறது மூலமாக மைனாரிட்டிஸ் ஓட்டை, பிஜேபிக்கு பிடிக்காதவங்க ஓட்டை திமுக பக்கம் பிரிக்கிறதுக்கான ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்தில் செய்கிற வேலை இது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது எனிவே பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ். எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் வார் அண்ட் எவ்ரி குட் இன் லவ் அண்ட் வார்னாங்க. இது சீப் பாலிடிக்ஸ். திமுக நீ சிபி ராதாகிருஷ்ணன் ஓட்டு போடணும்னு அடம் பிடிக்கிறது அற்ப அரசியல். அவங்க போட மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். போட்டால் திமுக கதை கந்தல்ன்றதும் தெரியும். திமுக கதை கந்தல் ஆகட்டும்னு பிஜேபி செய்யுது. அவங்க திமுக பிஜேபியை விட இங்கே ரொம்ப அந்த தந்திரமான அரசியல் மூளை கொண்டவர்கள் அவங்க. இவங்க பிஜேபிக்கு தாத்தாவை பார்த்தவங்க அவங்க. அதனால் அவங்க இதுக்கெல்லாம் ஒன்றும் இந்த வலையிலலாம் விழ மாட்டாங்க. அவங்க எப்போ போவாங்க இந்த வலையில், எப்போ போய் விரும்பி விழுவாங்கன்னா 26 திமுக ஜெயிச்சு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மறுக்கல, வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். 26 திமுக வெற்றி பெற்று 2வது முறையாக ஒருவேளை தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதன் பிறகு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பிஜேபி எதிர்ப்பு, திமுகவின் பிஜேபி எதிர்ப்பது என்பது மிக கடினமான அளவுக்கு குறைந்து போகும். கம்ப்ளீட்டாகவே கூட குறைஞ்சி போயிடும். ஒரு நாம்கி ஆவாஸ் எதிர்ப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி சார்.